இன்றைக்கு ரொம்ப எளிமையான ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் அப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு பேசிக் 101 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, 101 அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறது? அப்படி தான் சொல்லுவாங்க, 101 தான், ரைட்? அப்போ பேசிக்காக ஒரு ஒரு படிப்பினை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சபையில் மெம்பர்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 101 அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. இல்லை, பேப்டிசம் இஸ் அ 101. நம்ம எடுக்கிற பேப்டிசம் இஸ் அ 101. ஓகே, தட்ஸ் அ பேசிக் திங் ஃபார் எனி பிலீவர். ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேணும். இது அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான காரியம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு நன்மையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக தான் இந்த கர்த்தர் இது பலமுறை நம்ம சபையில் பேச முடியாது. இந்த காரியத்தை நானே பாஸ்டராக இருந்து நானே பேசுகிறது அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இதை பேச மாட்டேன். வெளியே போகும்போது மற்ற சபைகளுக்கு போகும்போது இந்த காரியத்தை நான் பேசுவேன். அதில் நிறைய சாட்சிகள் சொல்லுவாங்க. அப்போ நான் இதை ஆண்டவர் காமிச்சு இந்த வசனங்களை அவங்களுக்கு போதித்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரை எப்படி இதை நானே பாஸ்டரான்ட்டு நானே பேசலாமா அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பேசாமல் வேறு யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால சில கால்கள் முறிக்கப்படும் நினைக்கிறேன் நான் பேசும்போது. இல்லை, சில கால்கள் மிதிக்கப்படலாம். சம் டோஸ் மேபி pressed on, ஓகே, stepped on. ஆனாலும் கர்த்தர் ஹீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், பரவாயில்ல, கர்த்தர் ஹீல் பண்ணுவார். ஜஸ்ட் ஜோக்கிங், ஓகே, உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ இது என்னென்ன 7 பிப்ளிக்கல் வே, 7 வேதாகம முறைகள். எப்படின்னா, உங்கள் வரங்களோடு இணைந்து நடக்க. உங்களோட தேவன் எல்லாருக்கும் ஒரு வரங்கள் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், வரங்கள் கொடுத்துருக்கிறார். கிஃப்ட், காட் ஹஸ் கிவன் யூ அ கிஃப்ட். ஒரு பரிசை கொடுத்துருக்கு. பரிசுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது பைபிளில் வரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? வரங்களை கொடுத்துருக்க. தாளந்து இல்லை, தாளந்து டேலண்ட், ஓகே. கிஃப்ட் பரிசு, ரைட்? பரிசுன்னு சொல்லலாம். பட் பிப்ளிக்கலி a gift, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கொடுத்துருக்கார் சபையில். he has given gifts unto men. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். மனுஷங்களுக்கு என்ன கொடுத்தார்? வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ ஆகையால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் இருக்கும் வரைக்கும் பரிசுத்தவான்களும் சீர்பொழுந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விரித்து அடைந்தவற்றாகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷ சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் சிலர்களை போதகர்களாகவும் அவர் என்ன வைத்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 5 வகை ஊழியங்களை வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து வரங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். இல்லை, வரங்களாக கொடுத்திருக்கார். he has given these gifts unto men, and the gifts என்னது? அந்த fivefold ministry. Fivefold ministry is a gift unto man. அவர் பரவத்துக்கு ஏறி செல்றதுக்கு முன்னாடி அவர் இருந்த வரைக்கும் இந்த வரங்கள் இல்லை. ஆனால் அவர் பரவத்துக்கு ஏறி செல்லும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்களை அப்படியே நிர்கதியாய் விட்டு போகவில்லை. இந்த 5 வகையான ஊழியங்களையும் ஊழிய வரங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப என்ன போட்டிருக்கு? சிலரை. சொல்லுங்க, சிலரை. எல்லாரும் சொல்லுங்க திரும்பியும். எல்லாரையும் இல்லை. ஆமென். எல்லாரையும் இல்லை, சிலரை வரங்களில் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் வரங்கள் வேறு வேறு இருக்குது. 9 வகையான வரங்கள், ஆவியின் வரங்கள் இருக்குது. அந்த வரங்களில் கிரியை செய்யலாம், அது எல்லாரும் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. அதையும் இதையும் போட்டு கொலைப்பிடக்கூடாது, ரைட்டா? அந்த 9 வகையான வரங்கள் எல்லாருடைய எல்லாருமே செயல்படலாம் அந்த வரங்களில். இஃப் யூ பிலீவ், நீங்கள் விசுவாசித்தீங்களானால், நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா நீங்களே அந்த வரங்களில் செயல்பட முடியும். ஆவியானவருடைய விருப்பத்தின்படி, as he wills, அவர்
தீர்மானிக்கிறபடி இந்த வரங்களில் நம்ம செயல்படலாம். ஆனால் இந்த வரங்கள், இந்த 5 வகையான வரங்கள்னு சொல்லப்படுகிற தி கிஃப்ட்ஸ் ஆன் டு மேன், இந்த கிஃப்டை வந்து ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா பக்தி விருத்தி, அப்படி தானே போட்டிருக்கு. பக்தி விருத்திக்கென்றும் சபை வளர்ச்சிக்கென்றும் கிறிஸ்து இயேசு இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப இந்த வரங்கள் செயல்படணும். இந்த வரங்கள்னால தான் சபை கட்டப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சபையானது இந்த வரங்கள்னால கட்டப்படணும். இந்த 5 வகை ஊழியங்கள்னால, வரங்கள் நான் சொல்லும்போது ஊழியங்கள்னால கட்டப்படணும். அப்போ ஒரு சபையில் ஒரு அப்போஸ்தலருக்குரிய காரியங்கள் நடைபெறணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையில் ஒரு தீர்க்க தரிசன அசைவு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சபையில் இவாஞ்சலிசம்னு சொல்லக்கூடிய சுவிசேஷ பணி நடந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஒரு போதனை நடந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. போதிக்கிற தன்மை இருக்கணும். சபை வந்து போதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஒரு ப்ரீச்சிங் மட்டும் பண்ணிட்டு போகிறது இல்லை, கான்ஸ்டன்ட்டாக ஒரு டீச்சிங் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு போதகர், ஒரு மேய்ப்பனுடைய ஊழியம் அங்கே நடைபெறணும். ஆமென். மேய்ப்பனுடைய ஊழியம்னா என்னது? பாதுகாக்கிறது, அவங்கள பேணி பாதுகாக்க வேண்டிய காரியங்கள். ஓகே, டேக்கிங் கேர், ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்போது இது எல்லாமே ஒரு சபையில் ரொம்ப முக்கியமான தன்மைகள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ ஒரு சபை என்றால் அந்த சபை எதில் கட்டப்படணும்னா இந்த 5 வகை ஊழியங்கள். அப்போ தான் அந்த சபை என்ன செய்யுது? விருத்தி அடைகிறது. அந்த சபை என்ன சொல்லுது? அது வந்து ஸ்ட்ராங்காக மெச்சோர் டு இட் ஸ்டேட், கிறிஸ்து இயேசுவை பற்றி கொள்ளும் வளர்ச்சியில் முழுமைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வரங்களோடு இணைந்து இந்த வரம் எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களோட கான்டெக்ஸ்ட்டுக்கு வரேன். ஓகே, இது 5 ஃபோல்டு மினிஸ்ட்ரியாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லீடர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களுக்கு மேலே ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு லீடர் கொடுத்துருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா, மியூசிக் மினிஸ்ட்ரினா அதுக்கு ஒரு தலைமையில் ஒரு லீடர் இருக்கிறார். ரைட். ஒரு அஷரிங் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்கன்னா அதில் தலைமையில் ஒரு லீடர் இருக்கிறாரு. ஓகே, அப்போது பாஸ்டர் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வந்து ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு தலைமைத்துவத்தில் ஒருத்தர் இருக்கார். அப்போது இந்த வரங்களோடு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். 7 ways or 7 biblical ways, 7 வகையான biblical ways, வேதாகமத்தின் அடிப்படையில் இவர்களோடு எப்படி நம்ம இணைந்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு இது குறித்து தான் நான் ஒரு 7 காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். And I felt the Lord is wanting me to speak on that. I never spoke about this. இதை நம்ம 101 கிளாஸில் கூட வைக்கல நம்ம. ஓகே, நம்மளுடைய இம்பைபிங் இதில் இந்த செஷன் இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் எப்போ போய் இதை பற்றி வேறு சபைகளில் பேசுவேன் இல்லையா? ஏன்னா மற்ற சபையில் நம்ம போய் பேசும்போது நம்மளுக்கு லிபர்ட்டி இருக்குல்ல. இப்போ நான் வந்து பாஸ்டர் நானே வந்து பாஸ்டர் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா மதிக்கிறவங்க தான். ஆமே. நல்ல ரைட். நீங்கள் நல்லா மதிக்கிறீங்க. உங்ககிட்ட போய் நீங்கள் மரியாதை கொடுங்கன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாதுல்ல. அப்போது அது மாதிரி தப்பாக யோசிக்கக்கூடாது. பட் ஆனால் நான் உங்களுக்கு சில பேர் புதுசாக இருக்கீங்க, புதுசாக சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போது. அதனால் உங்களுடைய பயனுக்காக இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஹல்லேலூயா. அதை ஒரு டைம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சபையில் வந்து மலேசியாவில் ஒரு சபையில், பெரிய சபை, அங்கே வந்து ஐ வாஸ் டீச்சிங் ஆன் திஸ். Okay, giving how to walk, 7 biblical ways how to be effective and travel with the minister or ministry leader அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அப்போ வந்து அவங்க வந்து நாங்களாம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு டைட்டில் மாற்றிட்டேன் அடுத்த வாட்டி. அது அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து நல்லாவே அவங்களோட பயணிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போடுகிற காணிக்கை உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னா சண்டேஸில் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு டைட்டில் மாற்றினோடனே அலர்ட் ஆகிட்டாங்க எல்லோரும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் மேக்கிங் யோர் மணி வர்த். ஓகே, ரைட், ஆன் சண்டே. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்தது உபயோகம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி யாரும் யோசிக்கக்கூடாதுல்ல. உபயோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தேவனுடைய பிரசன்னத்தில் வரணும்னா ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு வரார் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ரைட், நோக்கம் உண்டு. ரைட். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா தேவன் நம்மளை எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்க முடியும் இல்லை. தி என்கவுண்டர் எங்கே வேணால் நடக்கலாம். சில நேரத்தில் God encounters us in the place where we are. நம்ம இருக்கிற இடத்துல தேவன் வந்து நம்மளை என்ன பண்ணார்? என்கவுண்டர் பண்ணுவார். ஆனால் there are places where we position ourselves for him to encounter us.
நாம் என்ன செய்கிறோம், அவர் என்கவுண்டர் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம போயிருந்து அவரை என்கவுண்டர் பண்ண வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா வாட்டியுமே வந்து ஆண்டவர் வந்து உங்களை வந்து என்கவுண்டர் பண்ணுவார்னா முதல்ல அதை செய்கிறார்ல. நம்ம அவர் தேடி போகாத போது கூட நம்மளை வந்து அவர் என்ன செய்கிறார், நம்மளை என்கவுண்டர் பண்ணுறார், நம்மளை சந்திக்கிறார். ஆனால் சில நேரத்தில் அவர் சந்திக்கிற இடமான சில இடங்களுக்கு நம்ம போய் அங்கே இருக்கணும். ஆமென். Look at your neighbor and say, position yourself. சில நேரத்தில் நீங்கள் you need to position yourself into the places where he will encounter you. That's very powerful. அப்போ பாருங்க, there is more possibility of him encountering you. இல்ல? அப்போ பாஸ்டர் ஒரு தம்பி இதை சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல, பாஸ்டர் நான் தியேட்டரில் இருந்தேன், ஆவியானவர் என் கூட பேசினாரு. என்னடா பேசினார் அப்படின்னா, நீ இந்த நேரத்தில் தியேட்டரில் இருக்கக்கூடாதுன்னு பேசினாரு. சரிதானே? அப்போ அவர் கரெக்டாக தான் பேசியிருக்கார். ஹல்லேலூயா. சபைக்கு வர வேண்டிய இடத்துல வேற ஏதோ போய் இடத்துல உட்கார்ந்து இருந்தோடனே ஆண்டவரே பேசிட்டார், மகனே ஒழுங்கா கிளம்பி நீ என்ன செஞ்சிரு, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு சர்ச்சுக்கு போயிரு. இல்லை சில நேரத்தில் அப்படிதான், நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் எங்கேயாவது இருந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து என்கவுண்டர் பண்ணால் இப்படி தான் என்கவுண்டர் பண்ண. நான் சொல்கிறேன், வேற லாங்குவேஜில் சொன்னால் போட்டு தள்ளிடுவார். அப்புறம் எனக்கு வேற ஃப்ளோவில் இருக்கு. ஹல்லேலூயா. ரைட். ஸோ ஆனால் தேவன் நம்ம இருக்கணும்னு நினைக்கிற சில இடங்கள் இருக்குல்ல, வேர் வி கான்ஸ்டன்ட்லி, அதான் சபைக்கு வருகிறது ஒன் ஆஃப் த திங். ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கிறது, இட்ஸ் a place where God will encounter you. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஸ்தலத்திலையும் அப்படிப்பட்ட பொசிஷன்லையும் நம்ம வரும்போது தேவன் நம்மளை இடைப்படுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமென். ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த காரியத்தை, லெட்ஸ் கோ பேக் அண்ட் அந்த வசனத்தை வாசிங்க. 7 பிப்ளிக்கல் வேஸ், ஓகே, வேதாகம முறைகள் எப்படி உங்களுடைய கிஃப்டோட பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி, ரைட். ஸோ நான் எப்படி போட்டேன், 7 வேதாகம முறைகள் உங்கள் வரங்களோடு இணைந்து நடப்பதற்கு. ஓகே. அப்போது நம்பர் 1, இந்த நான் சொன்னேன் இல்லையா, அப்போது அதை பேசி கொண்டிருக்கும்போது ஒரு பிரதர் வந்து சாட்சி சொன்னார். அதை முடிச்சுட்டு அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த சாட்சியை. பாஸ்டர், இது பேசின நீங்கள் இந்த சொன்ன அந்த காரியங்கள் சத்தியங்கள் ரொம்பவும் உபயமாக இருந்துச்சு. அந்த இதை கேட்டோன்னே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணவு ரீஃபயர் ஆன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எப்படி ரீஃபயர்னா எப்படி மீண்டும் அந்த அனல் மூட்டின மாதிரி ஒரு அனுபவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாத மாதிரி ஒரு தடை இருந்தது. முன்னோக்கி போக முடியாது, எதை செய்தாலும் ஒரு ப்ராஸ்பெரிட்டியில் ஒரு வெற்றி இல்லாத மாதிரி தன்மை இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்டோன்னே என்னோடய இருதயத்தை நான் யோசித்து பார்த்துருக்கேன். இப்போ ஏன் என்னோடய வாழ்க்கை முன்னேறவே இல்லையே, ஏன் வாழ்க்கை வந்து அடுத்த படிக்கு போகவே இல்லையே, ஏன் வாழ்க்கையில் வந்து நான் நல்லதாக செஞ்சாலும் அது வெற்றியாக மாறலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் உட்காந்து நான் ஜெபம் பண்ணி கேட்டிருக்கிறேன். அப்போ நான் என்னையே பரிசோதிக்க சொன்னாங்க. ஸோ நான் போய் பரிசோதிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் பாவம் இருக்கா, என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் பின்மாற்றம் அடைகிறேனான்னு சொல்லி நான் நிறைய நாள் கேட்டேன். ஆனால் எனக்கு அது மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் பாவத்தில் இல்லை, நான் பின்மாற்றத்தில் இல்லை, நான் வந்து பிரச்சனையில் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனாலும் வாழ்க்கை முன்னேறி போகாதபடிக்கு ஒரு பெரிய வால் இருக்கிற மாதிரி ஐ ஃபெல்ட் ஆல்வேஸ் அ வால் பிளாக்கிங் மீ ஃப்ரம் மூவிங் ஃபார்வர்ட். ஆனால் அந்த தடை இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த சத்தியத்தை கேட்டோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். So this message and this truth will set you free to move forward beyond your blockages. Hallelujah. சில நேரத்தில் நம்மளுடைய தடைகள், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கான தடைகள் இப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்போ வரங்களோடு இணைந்து நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னா உங்களுடைய லீடர்ஸ், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய லீடர்ஸ் வரங்கள் நான் சொல்லும்போது இப்படி நீங்கள் யோசிக்கணும். ஓகே, யோர் லீடர்ஸ், the one who is above you spiritually, it can be your cell leader, உங்களுடைய செல் லீடராக இருக்கலாம், உங்களுடைய மினிஸ்ட்ரி லீடர், யாராக இருந்தாலும் அவர்கள் தான் உங்களுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர்களோடு இணைந்து எப்படி நடக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அவர் தானே என்னோட சேர்ந்து நடக்கணும், நான் போய் நடக்கிறதா? இல்லை, பாஸ்டர் தான் நடக்கணும். நீங்கள் வந்து எங்களை போய் அவங்களோட நடக்க சொல்கிறீங்க, அவர் வேணா வந்து நடக்கட்டும் அப்படின்னு.
உங்களோட மனசு எனக்கு புரியுது. ரைட், வாட் எவர் இட் இஸ், பிரைஸ் காட், ஹalleluya. ஆனால் நீங்கள் நடப்பீங்க, ஹalleluya. ரைட். இன்னொரு சாட்சி அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு சாட்சி இதை சொல்லும்போது ஒரு தம்பி வந்து ரியலி ஹீ மேட் அ எஃபர்ட். ஓகே, வேறு மலேசியாவில் தான் இன்னொரு சர்ச்சில் இதை பற்றி பேசும்போது, ஏன்னா அங்கே நான் கொஞ்சம் டீச் பண்ணுவேன். அப்போ டீச் பண்ணிவிட்டு ஐ வில் ஹேவ் சண்டே டு ஷேர். அப்போ நான் பேசும்போது ஹீ வாஸ் அ வெரி பிஸி மேன். அவருக்கு எப்படி தன்னுடைய லீடருக்கு வந்து காரியங்கள் செய்யணும்னு தெரியல. அப்போது இந்த சத்தியத்தை கேட்டோன்னே ஹீ செட் லைக் ஒன் டே ஆஃப் அ வீக் ஹீ வில் டேக் ஆஃப். ஒரு நாள் வந்து ஒரு வீக்கில் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் அவருக்கு டைம் கிடைக்கும். அதில் போய் அவங்க பாஸ்டருக்கு அவர் வந்து என்ன செய்வார், உதவி செய்து. அன்னைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் வாஸ் ஸோ ஹாப்பி. பாஸ்டர் நீங்கள் பேசிட்டு போனப்புறம் there is so much of blessedness in our church. அந்த ஊழிய அந்த வாஞ்சையோடு வந்து எனக்கு அவங்க எல்லாரும் வந்து ஊழியம் செஞ்சாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த சத்தியம் நான் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மினிஸ்ட்ரியும் மாற்ற போகுது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். நம்பர் 1, முதலாவது ஃபர்ஸ்ட் வாட் யூ நீட் டு டூ. the first thing is உங்கள் பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். that means the gift, இது நம்ம சொன்னோம், the fivefold ministry is a gift, whether it's an apostle, prophet, teacher, இல்லைன்னா ஒரு போதகர், யாராக இருந்தாலும் இந்த 5 வகை ஊழியங்கள் வரங்கள்னு சொன்னோம். இந்த வரத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும், ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்கள், ரிசீவ் பண்ணணும். உங்கள் அந்த பரிசு ஆர் அந்த வரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்வேன். ரிசீவ் பண்ணுறதுனா ஏற்றுக்கொள்வது, isn't it? எபேசியர் 4:11-8 வாசிங்க தம்பி திரும்பியும். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். Can you see that? அவர் வரங்களை அளித்தார். அப்பனா it is coming as a gift. It is gift. But many people realize that person is not a gift. ஒருவேளை மனிதர்கள் வந்து கிஃப்டா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை, மனிதர்கள் வந்து மனிதர்கள் தான். அவங்க எப்படி கிஃப்ட் ஆக முடியும், அவங்க எப்படி எனக்கு ஒரு வரமாக மாற முடியும், எனக்கு ஒரு பரிசா மாறியும். ஆக்சுவலாக ஆண்டவர் சொல்றாரு, நமக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள தான் ஆண்டவர் வந்து வரங்களை வைத்திருக்கிறார். he has kept the gift inside the man. He has kept the gift inside the man. So the gift is in that person. நீங்கள் உங்களுக்கு தலைமையில் யார் இருக்காங்களோ, உங்களுக்கு ஒரு போதகர் இருப்பார், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு லீடர் இருப்பாருன்னா அவருக்குள்ளே தான் அந்த வரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஸோ அப்போ யூ ஹேவ் டு ரிசீவ் த கிஃப்ட். சில நேரத்தில் நம்ம வாயில் வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாயில் வந்து லீடர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாயில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருதயத்தில் உண்மையாலுமே அவங்கள நீங்கள் அதுவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? You need to first receive them in the heart as your leader. Hallelujah. First thing, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, you need to receive the gift that God has given. Hello? You need to receive the gift. அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Many people, நிறைய பேருக்கு வந்து வாங்க, ஒரு தம்பி நீங்கள் தான் வாங்க, இன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ரைட்? நீங்கள் தான் அந்த தலைவர், ரைட்? நீங்கள் தான் அந்த கிஃப்ட். இவர் தான் அந்த கிஃப்ட். ஓகே, இவர் நல்லா பார்த்துக்கங்க. இவருக்குள்ளே தான் கிஃப்ட் இருக்கு, ரைட்? இவர் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது சில நேரத்தில் நம்ம வந்து இந்த கிஃப்ட்டை, அவருக்குள்ளே இருக்க கிஃப்ட்டை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், நம்ம வந்து அறிந்து கொள்ளுவோம். ஆனால் வசனம் சொல்ல அறிந்து கொள்வது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏற்றுக்கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Hallelujah. இருக்கீங்களா? I can recognize somebody as a pastor, as a leader, as an apostle, as a prophet, but me receiving that as a gift is a different thing altogether. Hallelujah. அப்போ இந்த வரம் என்னுடையது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், ஏன்னா இது தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்காருன்னு ஒருவேளை நான் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தெரிந்து கொள்றது என்ன மாறணும் அப்படின்னா, அந்த ரிசீவிங்காக மாறணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதுல்ல? நான் கொஞ்சம் டீப்பாக தான் பேசுகிறேன். சிம்பிள் ட்ரூத், பட் ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு முக்கியமான. அப்போது இவர் எனக்கு தலைமையில் இருக்கார், என்னுடைய போதகராக இருக்கார், இல்லை என்னுடைய லீடராக இருக்கார் அப்படின்னா, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் ரிசீவ் திஸ் கிஃப்ட்.
I should receive this gift. Not only just recognize this gift, but I need to receive the gift. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய சபைகளில் ஏன் மக்கள் வந்து அந்த பாஸ்டரோட தொடர்பு இல்லாமல் அவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்லாம் என்னென்னா, they don't receive the gift. அவர்கள் அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணுறதில்ல. கிஃப்டை பார்க்குறாங்க, கிஃப்டோட மெசேஜை கேட்டுப்பாங்க, கிஃப்டோட கூட இருக்காங்க, ஆனால் அந்த கிஃப்டை அவங்களோட இது அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்றதில்ல. நான் சொல்கிறேன், உண்மையாலுமே ஒரு சபையில் இல்லை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்காரு. ஆமென். we need to be connected with the gift. ஆமென். ஒரு வரத்தை உடைய ஒரு லீடரோட நம்ம என்ன செய்யணும்னா, we should have that yoking அப்படின்னு நான் சொல்வேன். yoking, that means you need to be connected with them. We need to be connected. ஏன்னா it is not about transactional living, it is about relationship. Hallelujah. இருக்கீங்களா? இது ஒரு உறவு. It is a உறவு. அது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது நான் இவரோடு கூட வைத்திருக்கிற உறவு. It's a connection. It's a relationship that I have. ஏன்னா தேவன் கூட நமக்கு இருக்கிறது என்னது? உறவு. அப்படிதானே? தேவனோட இருக்கிறது நமக்கு உறவு. அதே போல தான் நமக்கு கொடுத்திருக்க வரத்தோட நமக்கு என்ன வேணும்? உறவு வேணும். He is the father, I am the son. He is the father and I am the son. He is the brother and I am his brother. Amen. Can you see that? It is relational. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு ரிலேஷனல். இட்ஸ் a relational. சும்மா வந்து நம்ம கை கொடுத்தா அப்படி இல்லைன்னா ஏன் சொல்லணும் பிரதர் அப்படின்னு நான் உங்களை சொல்லணுமா? சுமந்துன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, he received the gift. Yeah. Praise the Lord. Hallelujah. எப்படி மனோவா? அப்படிதானே மனோவான்னு நான் சொல்ல, பிரதர் மனோ அப்படி பிரதர்னு நம்ம சொல்கிறோம்ல. வாட் இஸ் த ரீசன் வை தட் மீன்ஸ் தேர் இஸ் அ கனெக்ஷன். ரியலி வி மீட் different father but different mother but same father. Yeah, spiritual father, different mother but same father. ஒரே ஒரு தகப்பன் தான் நமக்கு இருக்கான் ஆவிக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல பக்கத்துல இருக்கவங்க பசங்க முதல்ல receive the gift or receive பண்ணிக்கணும். ஓகே, receive பண்ணிக்கணும். ஆமென். ஹல் ஆனா எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னு எப்படி தெரியும்? இல்ல ரிசீவ் பண்ணிட்டோம்னு எப்படி தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த கிஃப்டை ரெக்கக்னைஸ் மட்டும் பண்ணல இல்லையா? நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் வாஸ்தவம் தான். ஆனால் நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஐ வில் கிவ் யூ அ டெஸ்ட். மாற்றம் வருமா? சேஞ்ச் வருமா? ரியலி? வேற யாராவது இந்த பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிஃப்டை ரிசீவ் பண்ணிட்டீங்க, அது உங்களோட இதுன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இவர் தான் கிஃப்ட். ஓகே, கிஃப்ட். ஓகே, நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க. அது கிஃப்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட அதை வாங்கிடுங்க பார்க்கலாம். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக இருந்துச்சுன்னா அவங்க அதை வாங்கிட்டாங்க. அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் அதை வாங்கிடுவீங்களா? ஓ மை காட், இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங். எஸ் ஆர் நோ? ஒரு கிஃப்ட்டை அவங்க உண்மையாலுமே அவங்க பெற்றுக்கொண்டுட்டாங்கன்னா யாரும் தொட விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. தொட்டாங்கன்னா வீல்னு கத்துவாங்க. ஆமாவா இல்லையா? சண்டை போடுவாங்க. இந்த காலத்தில் எப்படின்னு தெரியல. இந்த பசங்கள்லாம் வந்து இப்படி ஏதாவதுன்னா அப்படி அந்த மாதிரி தெரியல. நாங்கள்லாம் வளரும் போது எங்ககிட்டேருந்து நான் அப்படியே அபிகளை பார்த்தேன், அப்படியெல்லாம் தெரியல. அவங்க பாட்டுக்கு எதுவும் தானோன்னு இருக்காங்க. மற்ற பிள்ளைகள்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. சேமா? ஓகே, அப்படிதான். ஏதாவது எடுத்துக்கடி போடி வாடி. ஆனால் நாங்கள் வளரும்போது அப்படி இல்லை பாருங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, அப்பா அம்மா ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருவாங்க. அதை வந்து யாரும் தொட விட மாட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏய் அதை மட்டும் தொடாத. தட் மீன்ஸ் we have a possessiveness to that. Yes or no? நான் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு கிஃப்டாக நம்ம ரிசீவ் பண்ணிட்டோன்னா we won't allow anybody to touch that. That's the first indication. அப்போ வந்து எளிமையாக வந்து நம்ம அவங்கக்கிட்ட இது பண்ணிட முடியாது. ஹலோ, அப்போ ஒரு லீடர் உங்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்டாக அவங்கள ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா then the action is that you don't just let them go like that. Anybody can tarnish them. No, you won't allow them to tarnish. You don't allow them to talk back or bad about them. You will protect them. Hallelujah. That's understanding, or that is the evidence that you've received them as a gift. Oh, I will never allow.
we will defend. We will defend. எவ்வளோக்கு முடியுமோ நம்ம என்ன செய்வோம்? ப்ரொடெக்ட் பண்ணுவோம். That's a indication that we have received the gift. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆண்டவர் சொல்ல, ஏன்னா ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் என்ன சொல்றார்? கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்றார். unto man he has given gifts. வரங்களை கொடுத்து விட்டார், அளித்தார். வரங்களை அளித்தார்னா நம்ம பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டுட்டோன்றதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, நம்ம அந்த வரத்தை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? வரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். See, we had pastors. நாங்கள் எங்களுக்கு பாஸ்டர்ஸ் என்ன நடந்தாலும் யார் சொன்னாலும் I like many of you are like that. See, this is an encouragement, okay? Don't உடனே நம்ம இப்படியா நெகட்டிவாக பார்க்காதீங்க, okay? You get encouraged, okay? You get encouraged and assured. If you need to be changed, you need to change, okay? ஆண்டவர் சொல்லுவார், right? If there is a conviction that comes, you need to change. அப்போ வந்து சில நேரத்தில் அவங்களும் தவறி இருக்காங்க, சில நேரத்தில் அவங்களும் தவறுகளாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் ஒரு வாட்டியும் யாரையும் விட்டு கொடுத்ததே இல்லை. ஆமென். I know many men of God we deal with also, we talk to, அவங்களோட பேசும்போது நிறைய காரியங்கள் சில நேரத்தில் மிஸ் ஹேப்பனிங் ஏதாவது நடந்திருக்கும். ஏதாவது ஒரு வாழ்க்கையில் மிஸ்டேக் நடக்க தான் செய்யும் இல்லை? அது நடந்தா கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, தப்பாக பேச மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ one of the evidence that we received the gift is that we will not allow them to be dismantled, okay? அவங்கள நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். That's number one. என்னது? விட்டு கொடுக்க மாட்டோம்ல. number 1 என்னது? receive the gift. சொல்லுங்க, receive the gift. வரங்களை ஃபர்ஸ்ட் பெற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுக்குறாரு, அது முதல்ல நம்ம ரிசீவ் பண்ணணும், ஓகே? ரைட். ஹல்லேலூயா. Thank you Lord. சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்குறார். ஆமென். வேற விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நீங்கள் வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்க வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நீங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளுக்கு நோக்கி செல்லுங்க. ரைட். பின்னாடி காரியங்கள் நிறைய நடந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டு முன்னோக்கி போங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு பெரிய வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Thank you Holy Spirit. Number 2, முதல்ல ரிசீவ் பண்ணிட்டோம். அடுத்தது know the gift. சொல்லுங்க, உங்கள் வரத்தை என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், அது போதகராக இருக்கலாம், அது வந்து அப்போஸ்தலராக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராஃபெட்டாக இருக்கலாம். அந்த வரத்தை என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, தெரிந்து கொள்ள வேண்டும். You need to know the gift. 1 தெசலோனியன் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கிஃப்ட். நீங்க இருங்க, கிஃப்ட். ஓகே, பிரைஸ் காட். வலிச்சிச்சுன்னா உட்காந்துக்குங்க. நீங்க வாசிங்க தம்பி. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்கள் மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்ப அங்க வசனத்தை விசாரணை செய்கிறவர்களாய். இப்ப அவங்க உங்களை விசாரணை செய்யறாங்களா? உங்களுடைய லீடர்ஸ் வந்து விசாரணை செய்யணும். ஆமென். அப்படி இல்லைன்னா அவங்க லீடர் இல்லை. அப்படிதானே? எப்படி? நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கீங்க, ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஸ்மால் லீடர் எந்த வேணா இருக்கலாம், ஒரு செல் லீடராக இருந்தால் அவங்களுடைய ஜனங்களை என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாட் ஓன்லி ஜஸ்ட் பிஃபோர் த செல் குரூப் போய் விசாரிக்கிறது மாத்திரம் இல்லை. அதான் நான் சொன்னேன், சில பேரோட காலெல்லாம் உடைக்க போகிறார் ஆண்டவர் அப்படின்னு. பரவாயில்ல, ஹீல் பண்ணிடுவார். ஓகே. நிறைய நேரத்தில் நம்ம நினச்சினா இது ஏதோ ஒரு வேலை, அது நம்ம செஞ்சால் செய்யலாம், இது நடக்கும் அப்படின்னு. நோ. யூ ஆர் கிவன் எ மேண்டேட், எ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும். விசாரணை ரொம்ப இம்பார்ட்டன்ட். we need to check on the person. இப்போ எதுக்கு நீங்க வந்த உடனே இல்லை பாஸ்டர்ஸ் நாங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லை வந்து கேட்குறாங்களே, ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுறாங்களே. that is the mandate or that is the gift that God has given. Amen. Hallelujah. அந்த கம்பேஷனை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆமென். அப்போ இது வந்து ஜஸ்ட் ஓன்லி ஒன் சைடு இல்லை, அதை ரிசீவும் பண்ணணும். ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர் பாட்டு கொடுத்துட்டே இருப்பாரு, நீங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம். நோ, தட் இஸ் ராங். ஹலோ, இருக்கா?
சில நேரத்தில் அது ரிசீவ் பண்ணது கூட உதாசீனப்படுத்துகிற ஜனங்கள்லாம் இருக்கு. நம்ம சபையில் இல்லை, நிறைய இதை வந்து நம்ம சபையில் நான் சொல்ல, ஓகே, வெளியே நடக்கிறது சொல்கிறேன். எப்பவுமே அப்படி தானே, வெளியே பொல்லாத காரியங்கள்லாம் நடக்குது. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப கேலியாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறு, அது ரொம்ப தப்பு. தட்ஸ் ராங். அப்போது அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள் நீங்கள் மதித்து, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறதுனால அவங்கள என்ன செய்யணும், மதித்து. அப்போது நோயிங் த கிஃப்டில் அட்மானிஷிங், த வேர்ட் அட்மானிஷ் மீன்ஸ் கரெக்டிங் அண்ட் ஸ்ட்ரெயிட்டனிங். ஓகே, இங்கிலீஷில் படிக்கும்போது அந்த வசனம் பாருங்க. we urge you brethren to know them or to recognize those who labor among you and are over you in the Lord and admonish you. Next words 12 13, and to esteem them very highly in love for their work's sake, be at peace among yourself. ஓகே, அப்போ ஆண்டவர் இங்க சொல்றது என்னன்னா, விசாரணை செய்கிறவர்களை முதல்ல மதிக்க வேண்டும். அப்போ எப்படி, ஓகே, இப்போ நான் மதிக்கணும்னு சொல்றது அடுத்த பாயிண்ட். அப்போ அதுக்கு முன்னாடி நோ தெம். அப்போ அவங்களை தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, தெரிந்து கொள்ளணும்னா, ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும்னா என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்வோம் நம்ம சொல்லுங்க? அவங்களோட பழகுவோம் இல்லை, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் வேற என்ன செய்வோம்? பேசுவோம். கரெக்ட், நல்லா சொன்னீங்க, பேசுவோம் இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி அது அவங்க பேசினாலும் பேசணும், இல்லை நீங்களாவது பேசணும். ரைட், சம் ஆஃப் யூ ஆர் வெரி குட் மேக்கிங் எஃபர்ட் டு டாக் டு அஸ். நாங்கள் பிஸியாக இருந்தால் கூட நீங்கள் எல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி உங்கள் லீடர்ஸ்க்கும் அது செய்யணும். ரைட்டா? இப்போ நான் சொல்கிறேன், வெறும் சண்டே மாத்திரம், ஓகே, ஒரே சண்டே மாத்திரம் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுமா? ஹலோ, சொல்லுங்களேன், என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டான், சீக்கிரமாக வந்துட்டு லேட்டாக வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டா அது எப்படி இருக்குது? இது வேறு காம்பினேஷன்ல. சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போனால் அது வேறு காம்பினேஷன். ஒரு லேட்டாக வருது, அதுக்கப்புறம் சீக்கிரமாக கடகடன்னு போயிட்டா எங்கேயாவது தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ளுமா? we can't. You come very late and you leave early, you cannot know the gift. Yeah, you need to stay around. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, you need to first stay around the gift. அந்த வரத்தோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க யார், அவங்கள பற்றின ஃபேக்ட்ஸ், ட்ரூத் எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ரைட், அப்போ ஒரு பர்சனை நல்லா தெரிந்து கொள்ளணும், ஒரு வரத்தை தெரிந்து கொள்ளணும், இல்லை இந்த நபரை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா we need to first be with them. அவங்களோட இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் செல் லீடர் இருந்தாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரைட், உங்களோட அவங்கள வந்து நீங்கள் என்ன செய்யணும், மாதத்தில் ஒரு 2 முறை மீட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்கள எப்பயாவது நீங்கள் என்ன பண்ணலாம். அவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல எல்லாரும் செல் குரூப்பில் மெம்பராக இருக்கணும். ஆமாம், முதல்ல ஒரு செல் குரூப்பை பார்த்து அதுக்கு வரணும். பக்கத்தில் இருக்கணும், செல் குரூப்புக்கு முதல்ல வாங்க. ரைட்டா, செல் குரூப்புக்கு வரணும். செல் குரூப்புக்கே வரலைன்னா அப்புறம் இதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ரைட், so you need to be part of this. You need to be part of this. Is your family. இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம். இட்ஸ் a family that God has given. ரைட், எங்கே வேணால் ஆண்டவர் போட்டிருக்கலாம். சில பேர் நான் ரொம்ப பரிதாபப்படுறேன், ஏதாவது ஒரு பெரிய சர்ச், மெகா சர்ச்சில் இருக்கும். ஓகே, மெகா சர்ச் தப்பு இல்லை, ஆனால் இவங்களோட அப்ரோச் தப்பு. ரைட், அங்கே போயிட்டு அப்படியே கண்டும் காணாமல் அப்படியே இருந்துட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா you are destroying your own growth. That's not growing to grow you. இல்லை, தேவனுக்காய் நம்ம வளரணும். ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை வளர்க்குறதுக்கு ரொம்ப திட்டமாய் வைத்திருக்கிறார். ஆமேன், நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ சில நேரத்தில் நம்ம இதை உணரலை அப்படின்னா we will be missing out certain things. This is what I feel. So knowing that gift, உங்கள் வரத்தை தெரிந்து கொள்வது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் being faithful in coming and knowing this gift and watching, சில நேரத்தில் நான் வந்து வீட்டிலேருந்து யூடியூப்லாம் பார்த்துக்கிறேன், இல்லை வந்து இதுலேருந்து ஒரு இருக்குன்னு I don't think that is a kind of a healthy growth. What do you think? அது ஒரு நல்ல healthy growth இருக்கும்னு நினைக்கிறீங்களா? That is no fellowship is there.
You, of course, the sermons will be there, the sermons will help you, but when the test of time comes, you have no experience. எப்படி இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிக்கல், ஐ மீன் நாட் ப்ராக்டிக்கல், தியரிட்டிக்கல் நாலேஜ் மைண்டில் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் போய் கன் எடுத்து சுடுங்க அப்படின்னு சொன்ன தடவிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, இங்கே இருக்குது ட்ரிகர், இங்கே இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஆனால் வந்து அதை பிடிச்சி சுடுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா பழக்கம் இல்லை. ஐ மீன் பக்கத்தில் கூட வந்து அவங்க கோபமாக பேசிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் அது மாதிரியே இல்லை, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பொட்டேட்டோவாக இருந்துட்டீங்க. That's the problem with this generation. Many generation, they are alone. அவங்க யார் கூடயும் அந்த பழக்கமே இல்லை. நம்ம வளரும் போதெல்லாம் அப்படி நாங்கள் நம்ம டைமில் ஓகே, அவங்க வளரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். ஆமேன், எஸ் ஆர் நோ? நம்ம ஓடி விளாடுவோம், அப்போ வந்து விழுவோம், பிறழுவோம், அடிப்படும். ஓகே, இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் வெரி நைஸ். வி நோ ஹவு டு ஹேண்டில் தட் ஸ்கில்ஸ், that skills of communication, skills of being with the people skillனு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து நம்மளுக்கு வளர்ந்துருக்கு. பட் ஆனால் அது இல்லாமல் இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் பார்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே பேச முடியல. எஸ் ஆர் நோ? அவங்க டிஸ்ட்ராக்டட் ஆகிடுறாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுறதுக்கு அவங்களுக்கு முடியல. This is the generation that we are living in. It's not a healthy thing. It's not a healthy thing. Yes or no? ஹலோ, இருக்கீங்களா? என்ன இங்கே ஃபுட்பால்லாம் விளையாண்டுருக்கீங்க? இன்னும் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரல. ஓகே, ரைட். So it's very important to be with the gift and know the gift. நம்ம அந்த வரங்களோட இருக்கிறதும் அவர்களை தெரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். So I believe God will speak to somebody that it is not only us as the leaders, maybe the leaders, the pastors, you can know them, you will come to know them, you want to know them, that is fine. But I'm talking about the other leaders, the other gifts that God has given you. How about them? Yeah. Thank God our church has a good name among the many guest speakers. They always love to come here. நம்ம சபைக்கு வர்றது அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்க ஒரே ஒரு காரியத்தை நிறைய பேர் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, பாஸ்டர் நாங்கள் வரும்போது நாங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஜனங்கள் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பாஸ்டர். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட்ஸ் லைக் அவங்க சொன்னது என்ன, தே ஆர் வெரி இன்னசென்ட் பீப்புள். அப்படிதான் இன்னசென்ட் பீப்புள் நான் சொல்ல, உங்களுக்கு சர்டிஃபிகேட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் இன்னசென்ட் பீப்புள். ஹலோ, ரொம்ப ரொம்ப வெகுளியான ஜனங்க பாஸ்டர், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப they honor the ministers of God. I am so blessed honestly. I am so blessed to be be the pastor of this church. I am very very honored. I am very very honored. I am not just saying casually, I am saying very seriously. Because the way that you treat them, the way that you honor them, they say, pastor, they are like you. உங்களை போலவே அவங்க எங்களுக்கு கனம் படுறாங்க. அப்போ that is how a church should be. Amen. Amen. I will come to that point later. Okay, so number 3 வந்து esteem the gift. மிக உயர்ந்த மதிப்பை கொடுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க தம்பி, 13. நம்ம அதே 1 Thessalonians 5:13. அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவங்க என்ன செய்றாங்க, விசாரிக்கிறாங்கல்ல. They are admonishing, they are correcting and they are taking care of you. So அவர்களுடைய அந்த காரணத்தினால, ஓகே, கிரியையினால, கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். உங்களுக்குள்ளே சமாதானமாய். அப்ப 13வது வசனம், அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் இவங்கெல்லாம் இது நல்லா உங்களுக்கு செய்யறதுனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அவங்களுக்கு உயர்ந்த என்ன செய்யுங்க, கம் ஆன் சொல்லுங்க. ஹலோ, ஹை எஸ்டீம், இங்கிலீஷ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. மிக உயர்ந்த மதிப்பை கொடுங்கள். ஓகே, ஒருவேளை அங்க இல்ல, கிரியை நிமித்தம் அவர்கள் மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படிக்கு இது வேற டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். ஓகே, வேற டிரான்ஸ்லேஷன், ரைட். ஸோ அப்போ மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்போ தட் மிக உயர்ந்த மதிப்பை கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பிளேஸில் அவங்க இருக்காங்க. தட் மீன்ஸ் they will be esteemed. What is being esteemed means to hold in high regard
அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன். அப்போது ஒரு ஊழியக்காரர் இருக்கார் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மதிக்கணும், அவங்கள உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும் எல்லாரும். ஆமீன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்கள வைக்க வேணும். உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்க 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 உங்களுக்காக கிரியை செய்கிறாங்க, அப்படி தானே? உங்களுக்காக பாட்டு வாசிக்கிறாங்க, உங்களுக்காக பாடுறாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ரைட்? சில நேரத்தில் நிறைய பேர் ஜெபிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? There are people who are praying for you. There are people who are praying for you that you will walk out of that sickness. உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு விடுதலை வரணும், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் சொல்லி ஜெபிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்கள நம்ம உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணுமா இல்லையா? எஸ், யூ நீட் டு ஹைலி எஸ்டீம் தெம். அவர்களை நம்ம கனப்படுத்த வேண்டும். நம்பர் ஃபோர், உங்களுக்காக மன்றாடுங்கள், எங்களுக்காக மன்றாடுங்கள். லுக் அட் தட். செகண்ட் தெஸ்லோனியன் 3:1. செகண்ட் தெஸ்லோனியன் 2 தெஸ்லோனிக்கர் 3வது அதிகாரம் 1வது வசனம். இறுதியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும், 2வது துர்குணராகிய பொல்லாத மனுஷரின் என்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தமிழிலே சொல்லுது, இறுதியாக பிரியமானவர்களே, கர்த்தருடைய செய்தி உங்களிடையே பரவியது போல அது மகிமைப்பட்டு எங்கும் விரைவாய் பரவ வேண்டும் என்று எங்களுக்காக மன்றாடிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எங்களுக்காக மன்றாடிக் கொள்ளுங்கள். அப்போ you pray that the ministry will go further and have greater impact. Hallelujah. ஏன்னா ஏற்கனவே அது நடந்து கொண்டு இருக்கு. அநேக இடத்துக்கு சுவிசேஷம் பரவுது, அநேக இடத்துக்கு தேவனுடைய வார்த்தை செல்லுகுது. இதற்காக வேண்டி என்ன செய்யுங்க, நீங்க இன்னும் ஆழமா என்ன செய்யுங்க, அவர்களுக்காய் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. So I'm saying it is not just one people, one person or one group, but it is for every minister of God we need to pray. Amen. Amen. Hallelujah. அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அப்போ வரம், கர்த்தர் கொடுத்திருக்க அந்த வரம், ஓகே, இது 5 வகையான ஊழிய வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த ஊழியர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபிக்கணும், ஜெபிக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. we need to pray. we need to pray. இப்போ நான் கேட்குறேன், பாஸ்டர் எப்படி ப்ரே பண்ணுறது பாஸ்டர்? சில பேருக்கு தெரியல. ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு டைமே இல்லை, எனக்கே ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா பாஸ்டர்? இல்லை சொல்கிறாங்களா? ஆமாம். இங்கே சொல்லுவேன், வெளியே மற்ற சர்ச்சில் நான் எப்பவுமே சொல்கிறேன், அடுத்த சர்ச்சில் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, ஓகே. ஆனால் சில இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்க ஜெபிக்கிறது இல்லை. அப்போ நான் சொன்னேன் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இல்லையா ஜெபம் பண்ணுறதுக்கு? சரி, இப்போ நான் ஒரு சர்வே எடுக்கிறேன். ஹவு மெனி ஆஃப் யூ ரியலி உண்மையாலுமே உங்களுடைய போதகர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 கைவிட்டு என்ற அளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, ரைட்? ஆண்டவர் அங்கே வந்து பவுல் பார்த்து எழுதுறாரு, எல்லாரும் என்ன செய்யுங்க, உங்களுக்காய் கிரியை செய்கிறவர்களுக்கு, உங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களுக்கு, உங்களுக்காய் மன்றாடுகிறவர்களுக்கு, உங்களை விசாரிக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுமா இல்லையா? அப்போ as a church every believer need to pray. அப்போ பாஸ்டர் எங்களுக்கு நாங்களே ஜெபம் பண்ணல. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஈஸியான இதுன்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களே, எம்ஆர்டியில் ஒரு ஸ்டேஷனில் 1 நிமிஷம் நிற்கும்ல, அதில் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் அந்த டிக் 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 டிக்னு சத்தம் வரும்போது ஒரு 30 செகண்டில் நீங்கள் ஜெபம் பண்ணிடலாம். பெருசாக ஜெபம் பண்ண வேணாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு 10 ஸ்டேஷனில் 10 முறை நீங்கள் ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. That is how we need to take a small targets, those days we used to do that. அப்போ ஒரு நேரமும் அந்த வாசல் திறந்து அது மூடுற போது அந்த எம்ஆர்டியில் 1 minute is the time, I think. அந்த 1 minuteல நீங்கள் 1 நிமிஷம் அவங்களுக்காக, ஆண்டவரே இந்த போதகரை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக பிரயாசப்படுகிற எங்களுடைய லீடருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே, எங்கள் செல் லீடர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான ஜெபம். ஹல்லேலூயா. இது முடியாதா உங்களுக்கு? ஹலோ, இது முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லுங்க. Yes or no? It is possible. Can you pray? That means how much you have received the gift is the matter. How much you received the gift. Yeah. Thank God that we are a praying church and God is raising up prayer warriors. But I pray that this message is not only for them but for everybody. எல்லாருமே ஜெபிக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். Amen. Hallelujah.
ஸோ ப்ரேயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது பிஸியான இருந்தால் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஓகே, அப்போது இன்னொரு ஒரு ஐடியா, அப்போ வந்து இன்னும் ரொம்ப பிஸியாக வண்டியெல்லாம் ஓட்டுறவங்களுக்கு அந்த சிக்னலில் நிற்கும் போது கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நிற்கலாம்ல, நிற்கும் போது ஒரு 30 செகண்ட் அப்படி நிற்கும் போது ஓகே யூ கேன் ஜஸ்ட் ப்ரே. ஆண்டவரே, அது மாதிரி நம்ம ப்ரே பண்ணோம், ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த ப்ரேயரை, ரைட்? இப்போ யூ ஓன்ட் மிஸ் இட், ரைட்? நம்பர் 5 ஐந்தாவது காரியம், இன்னும் 2 தான் இருக்குது, வாசிங்க. ஐந்தாவது காரியம் கலாத்தியர் 5:6 வாசிங்க. 6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஓகே, இங்க பகிர்ந்து கொடுக்க கடவன், அதுவும் ஒரு பாயிண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. லெட் ஹிம் that is taught in the word communicate unto him that teaches in all good things. அப்படி தானே போட்டிருக்கு. ஓகே, உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு. இப்ப யார் உபதேசிக்கிறா, யார் உபதேசிக்கப்படுகிறா? Pastor is teaching and the believer is receiving, right? Being taught. இப்போ போதிக்கப்படுகிறவர்கள் போதிக்கிறவனுக்கு என்ன செய்யணும்? சகல நன்மையிலையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்க. ஓகே, that is giving. ஆனா இன்னொரு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஒரிஜினலி they say not பகிர்ந்து கொடுக்கிறது, கம்யூனிகேட் பண்ணும். நம்பர் 1 is a communication. Communicate. அப்போ communicate not only the pastor communicating or the leader is communicating, the congregation need to communicate. Amen. விசாரிக்க வேண்டும். ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, விசாரிக்க வேண்டும். எத்தனை பேர் உண்மையாலுமே விசாரிப்பீங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், போய் சொல்ல முடியாது. நீங்க பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நாங்களா சொன்னாதான் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் அதை செய்யணும்னு நான் சொல்லலை, பட் ஐ திங்க் எல்லாரும் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ரைட்? அப்படி தானே? யுவர் ஓன் பிரதர்ஸ், யுவர் ஓன் சிஸ்டர்ஸ், யுவர் ஓன் பிரதர்ஸ், ஒரு சபையில் இருக்கிற மக்களை கூட திடீர்னு அவங்க வரல அப்படின்னா ஒரு விசாரிக்கணுமா இல்லையா? அப்போது இப்போ கம்யூனிகேட் பண்ணணுன்னே இன்னொரு சர்ச்சில் யூ கம்யூனிகேட்னோடனே, பாஸ்டர் வி கம்யூனிகேட். எப்படியா கம்யூனிகேட் பண்ண? நாங்கள் போய் சண்டே முடித்தோடனே அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிப்போம். எப்படிலாம் அது ஒரு கம்யூனிகேஷனா? நல்ல அது ஒரு கம்யூனிகேஷன் தான். ஒரு சில வேலையில் பாராட்டலாம். ஆமென், ஹல்லேலூயா. எஸ் ஆர் நோ? It's not just about speaking things, but it's from the heart, just saying things. I'm not saying wrong. அது சில நேரத்தில் if you have the relationship, என்னிடத்துல கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, we receive that, it's nothing wrong. But ஆனா இதை ரெகுலராக when they are going through something, are you communicating with them? Are you talking to them? Are you praying for them? Your own cell leaders, your own ministry leaders, are being mindful of what they are going through? அவங்க என்ன undergo பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்றோமா இல்லை கேட்குறோமா? Are we communicating with them? So let him who is taught in the word communicates unto him that teaches all good. He is teaching all good things. Yes or no? அவர் அவ்வளோ நன்மையான காரியங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார், உங்களுக்கு போதிக்கிறார், உங்களை லீட் பண்ணுறார். ஓகே, அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? We need to communicate. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, communicate good things. Yeah. அப்போ இந்த சேம் ஸ்கிரிப்சர் வேற ஒரு இடத்துல வேற இன்னொரு ஒரு ஷேட்ல சொல்லியிருக்கு. என்னது? பகிர்ந்து கொடுங்கள். அப்படிதானே? ஆல் குட் திங்ஸ். இப்போ இது என்னன்னா ஷேரிங். இவர் என்ன செய்யறாரு? நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுக்கிறார், ரைட்? He is teaching me lot of things. This gift is giving me lot of things. That means all the good things that I have, do I share with him? அவரோடு கூட நான் வந்து பகிர்ந்து கொள்றேனா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, some of the people are good at that. Yes, they go and visit the pastor or the leader or the ministry people. Sometimes even evangelist, okay, evangelist not many we see here, okay, but evangelist லாம் பாத்தீங்க அப்படினா they don't have people to constantly communicate. அவங்க ஒரு இடத்துல போய் evangelism பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்கள கேட்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை. But imagine if somebody go and talk to them, how wonderful it will be. Amen. அவங்க அவ்வளோ பிரயாசப்படுறாங்க சுவிசேஷத்துக்காக, பட் அவங்கள போய் யாருமே டேக் கேர் பண்ணலன்னா எப்படி? ரைட்? யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம், யூ கம்யூனிகேட் வித் தெம். கேன் யூ ஷேர் த குட் திங்ஸ் வித் தெம்? ஆமென், ஹல்லேலூயா. எஸ், isn't it good? It's a wonderful thing.
wonderful thing. They are all like, they move. Pastors at least have a crowd. Pastors have a congregation. Pastors have people, believers. They can come and somewhere talk about the things. அதெல்லாம் சொல்லுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா how about the apostles? How about the evangelists? They don't. Teachers don't. They don't have a congregation. இப்போ அவர்களை நம்ம பார்த்து பேசுறோமா? Do we share good things with them? Sharing good things தான் என்ன? What do you mean sharing good things? Sharing good things now. Something you buy and go and give it to them. Amen? Yes or no? We can go and buy some good gifts and give it to them. Yeah. Yeah. நீங்க ஏற்கனவே செஞ்சீங்கன்னா நல்லது, செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. செய்யல அப்படின்னா please do that. It blesses you. Amen? Hallelujah. It blesses you. Because what we do is very, very important. Now look at that. Look at that. அப்போ communication is important. Okay, communicate with the gift. You need to communicate with the gift. Communicating is not just complaining, okay, not telling them what they need to change, but it's also giving them like simple thank you card, simply remembering them, making a phone call and talking to them. Yeah. It's very important. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தான். அதை நம்ம செய்வோமேனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்பர் 6 ஆறாவது காரியம் என்ன இருக்கு? பிலிப்பியன்ஸ் 4:9 வாசிங்க. Philippians 4:9. What does it say? மேலும் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பனா காப்பி தி கிஃப்ட் ஆர் இமிட்டேட் தி கிஃப்ட் நான் சொல்வேன். அவைகளே செய்யுங்கள், அவைகளே கை கொள்ளுங்கள். அப்போ நீங்க என்ன பார்க்குறீங்களோ, என்ன செய்றீங்களோ, அவங்க என்ன செய்றாங்களோ, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கேட்டு அதன்படியே செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருன்னா கிஃப்ட்டை கொடுத்துருக்கிறார். அவர் பழத்துக்கு ஏறி செல்லும் போது இந்த 5 கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னா அவர்களை பார்த்து செய்யணும். பவுல் சொல்றாரு, நீங்க என்னிடத்துல பார்த்தது போல என்ன செய்யுங்க, இமிட்டேட் மீ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். பவுல் சொன்னாரா இல்லையா? அப்ப எதுக்கு சொன்னார் அப்படின்னா பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னையும் பின்பற்றுங்கள். காப்பி மீ, இமிட்டேட் மீ. அப்போ நம்ம இந்த கிஃப்ட்ஸை என்ன செய்யணும்னா நம்ம கண்டது, பார்த்தது, பேசினது, செய்கிறது, அதை என்ன செய்யணும், நல்ல காரியத்தை செய்யுங்க. ஓகே, அவங்க கோவப்பட்டாங்கன்னா அதை நம்ம செய்ய வேணாம், ரைட்? இல்லை அவங்க சில நேரத்தில் தவறுகள் செய்திருவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். ஆனால் நன்மையான காரியத்தை என்ன செய்யலாம். நல்ல கிஃப்டாக இருந்துச்சுன்னா நல்ல காரியங்களை செய்வாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல கிஃப்ட் இருந்தால், நல்ல காரியங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பின்பற்றலாம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் இந்த 6 காரியங்களை நம்ம சொல்லிக்கிறார். கிஃப்ட், லாஸ்ட் ஒன், லிஃப்ட். கிவ் ஹீட் டு த கிஃப்ட். அவர்கள் சொல்லுகிறதை அதிக கவனத்தோடு நம்ம கேட்க வேணும். எபிரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாய், அதிக கவனமாக கவனிக்க வேண்டும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ஜாக்கிரதையாய் அதிக கவனமாய். அப்போ அவங்க சொல்லுகிற காரியத்தை கவனமாய் கேட்க வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கவனமாய் கேட்கணும். சில நேரத்தில் அந்த கிஃப்ட்ஸ் வந்து பேசும்போது, இல்லை உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும்போது நம்ம கவனமாக கேட்குறோமா? கவனமாக கேட்குறோம். டு வி ரியலி ஹீட்? சீரியஸ்லி நம்ம லிசன் பண்ணுவோம், ஆனால் உண்மையாலுமே கவனமாக கேட்குறோமா? சில நேரத்தில் நம்ம வந்து அப்படியே உட்கார்ந்துருப்போம், ஆனால் வந்து என்ன செய்வோம்னா அப்படியே மைண்டை எங்கேயோ பார்த்துக்கிட்டு, டைம் எப்படா போவோம், இவர் எப்படா முடிப்பார், நம்மளுக்கு ஜோலி நிறைய இருக்கு, நான் வேறு தூரமாக போக வேண்டியது இருக்கு. இங்கே பரவாயில்ல, ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் அங்கே ஊர்லலாம் வந்து அவர் ஐயர் வந்து டைமுக்கு முடிக்கல அப்படின்னா அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுவாங்களாம். அப்போ அந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏம்மா போறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சமைச்சு கொடுப்பீங்களா? நான் கேட்டோன்னே, ஐயோ ஆண்டவரே, நல்ல வேலை இந்த இடத்துல எங்களை ஊழியக்காரங்களா வைக்கலாண்டவரே. இல்லை சொன்னேன், இது ஊழியமா இல்லை அட்டூழியமா? அப்படி கூட ஜனங்க இருக்கிறாங்களாம். அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க, ரைட்டா? ஆனால் ஏன்னா we must give
the more earnest heed to the things we have heard, lest we drift away. Why? Because it's a very thin line between drifting away. It's very important. How much we heed, not casually listening. You need to make effort to write down or note down what is being taught. Very important. You have a mental note or some notepads these days. அந்த காலத்துலலாம் நம்ம கையில் ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து எழுதுவோம். இன்னைக்கு அதெல்லாம் செய்கிறது இல்லை நிறைய பேர். கேட்டால் நாங்கள் பாஸ்டர் நாங்கள் மனசுலேயே வச்சுக்கிறோம், நல்லது, அப்புறமேல அதை போட்டு கேட்குறதுக்கு ஏதாவது செய்யுங்க, ரைட்? இந்த காலத்தில் இட்ஸ் ஓகே, வி ஹேவ் லாட் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் போய் அட்லீஸ்ட் என்ன செய்யணும், முயற்சி செய்து அதை திரும்பவும் கேட்க வேண்டியது இருக்குது, ரைட்? இல்லைனா எப்படி அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த வசனம் சொல்லுது யூ ஹேவ் டு ஹீட், லிசன் வித் கேர். ஹீடிங்னா லிசனிங் வித் கேர். அப்படின்னா கவனமாய் கேட்கணும். பேயிங் அட்டென்ஷன் டு டேக் நோட்டீஸ் ஆஃப் த கிஃப்ட். அந்த 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 ஊழியக்காரர், அந்த அந்த வரத்தை உடையவர் சொல்லுகிற காரியத்தை அவங்க ரொம்ப கவனமாய் கேட்க வேணும். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a life giving things. It is giving life thing. See, when it comes to the spiritual matter, ஆவிக்குரிய காரியத்துக்கு வந்துட்டோனே ஒரு 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 பிரசங்கியோ இல்ல ஒரு 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 ஊழியக்காரரோ அவருடைய ஆளுகை கீழே இல்லை. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆவியானவர் பேசிக் கொண்டிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் ஆவியானவர் இடை கொண்டு உங்களுடைய காரியத்தை பேசுவார்னு சொல்லி தெரியாது. அப்போ ஆவியானவர் பேசும்போது எது வேணா எனக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் அதை பெற்றுக்கொண்டு குயிக்காக அதை வந்து நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். we have to, அதுக்கு தான் கவனமாய் கேட்க வேண்டும். யா, சில நேரத்தில் சில பேர் வந்து அது கவனமாக சொல்கிறது இல்லை. நான் அவங்கள பற்றி பேசலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் குட் கிஃப்ட்ஸ். நல்ல கிஃப்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். நாட் ராங் கிஃப்ட்ஸ் வந்து சில நேரத்தில் அவங்க போர் அடிப்பாங்க, அவங்களுக்கு ஆடுகள் மேலே கவனம் இல்லை, அவங்கள பற்றி நம்ம பேசல. ஆனால் குட் கிஃப்டாக இருந்தால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அவங்க கிரியை உங்களுக்காக செய்யும்போது அதை என்ன செய்யணும், யூனிட் மிகுந்த கவனத்தோடு நம்ம என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கவனத்தோடு நம்ம கேட்கணும். கவனத்தோடு செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, சில நேரத்தில் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் பிரேக் த்ரூவாக மாறும். ஹல்லேலூயா. that becomes a breakthrough. சில நேரத்தில் நம்ம ரொம்ப பாவத்தை செய்கிறவர்களா இல்லை, நம்ம ரொம்ப பெரிய பரிதாபிகள் இல்லை, இல்லை பேக் ஸ்லைடர்ஸ் கிடையாது, நம்ம பின்மாற்றம் அடைகிறவர்கள் இல்லை. ஆனாலும் சில காரியங்கள் ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா, ஆர் யூ ரிசீவிங் த கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன்? தட்ஸ் a question I want to ask you. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? வரமா பெற்றுக்கொண்டீங்களா? லாங் பேக் என்னை வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம், லாங் டைம் பேக், it's not a mandate, it's not a doctrine, okay, please don't mistake me. அது ஒரு டாக்டரினா நான் சொல்ல மாட்டேன், அது அப்படி கிடையாது, டாக்டரினும் கிடையாது. ஆனால் என்ன பாதிச்சது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேன் ஆஃப் காட் ரொம்ப பேசி கொண்டு இருக்கும்போது கேஷுவலி ஹீ செட், அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ சொல்லும்போது சில நேரத்தில் சில ஏரியாவில் சில டினாமினேஷனில் வந்து அவங்க கரங்களை கொடுத்து they say பாஸ்டராக இருந்தால் இல்லை மினிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஜஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லுவாங்க. ஓகே பிரதர், ஹவ் ஆர் யூ பிரதர் சோ அண்ட் சோ. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பிரதர் அப்படின்னு சொல்கிறது தவறு இல்லை, தப்பும் இல்லை. ஆனால் அந்த ஒரு வரம் அவருக்கு மேலே வந்து ஒரு போதகருடைய வரம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து when you only call him as a brother and you are going to receive only the brother's thing. But the moment you say pastor and call them and honor them with what they are gifted with, you are opening up heaven's portal. Hallelujah. You are going to receive you're knocking the door of the heaven. I don't have a biblical basis for that, but when he said that, it touched my heart. அன்னையிலேருந்து நான் வந்து இப்போ அவங்க ப்ராஃபிட்டாக இருந்தால் அவங்களை ப்ராஃபிட்னு கூப்பிடுறது தப்பு இல்லையே. What is it going to change you? If they are apostles, you call them apostle. If they are teacher, call them by teacher. Yeah. Are you there? So what I'm saying is, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தடையா இருக்குமோ நான் எதையுமே தடையா விடுறது இல்லை. Hallelujah. That's my policy. என்னுடைய ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது தடையா இருக்குமே ஆனால் அதை ஒன்றையும் நான் விட்டு விடுவதில்லை. Hallelujah. எல்லாவற்றையும் சரி செய்வது ரொம்ப முக்கியம் இல்லை? Because that's what the word of God teaches. அந்த வசனம் எனக்கு போதித்து கொடுக்கிற ஒரு பெரிய சத்தியமா இருக்குது. Hallelujah.
அப்போ நான் அந்த அந்த ஊழியக்காரரை, அந்த ஊழியத்தின் வரத்தை நான் கனப்படுத்தும் போது கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God has given this gift. God has given this gift. Amen. Hallelujah. எல்லாருக்காகவும் தேவன் நமக்கு அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். Hallelujah. 5 வகை வரங்களை கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. So that we can live a blessed life. Amen. Hallelujah. Right? Can we all stand up to our feet? நம்ம எல்லாம் எழுதுகொள்வோமா? Thank you brother. அவர் கரங்களை தட்டுங்க. Amen. Hallelujah. அந்த வரத்தை நான் வரணும்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த வரத்தை நான் ரிசீவ் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த வரணும்னு சொல்லி அறிந்து கொள்வது மாத்திரம் இல்லை, நான் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். I have to receive that gift. I need to receive that gift. Number 2, you need to do what? Know the gift. தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த வரத்தோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமென். 3வது, மிகுந்த உயர்ந்த மதிப்பை கொடுக்க வேண்டும், மதிப்பை கொடுக்க வேண்டும். 4வது, அந்த வரத்துக்காய் நம்ம ஜெபம் பண்ணணும். ஓகே, இந்த வரங்களுக்காய் நம்ம ஜெபம் பண்ணணும். 5வது, அந்த வரத்தோடு நம்ம என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். கம்யூனிகேட் அண்ட் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம 6வது, இந்த வரங்களை போலவே நம்மளும் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். We have to imitate and copy them. ஆமென். லாஸ்ட்லி, கடைசியா அந்த வரத்தை சொல்லுவது heed them. ஓகே, ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிற காரியத்தை இப்படி நம்ம செய்வோமேனால் கண்டிப்பாகவே நம்மளுடைய வாழ்க்கை ஹல்லேலூயா உருமாற்றப்படும். ஆமென். அது என்ன செய்யும்? கனத்துக்குரிய காரியங்களாகும். ஏன்னா நம்ம செய்கிறது தான் நம்மளுக்கே வரும். ஆமென். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு அறுவடையாய் மாறும். ஹல்லேலூயா. So let us do good things. Amen. Hallelujah. சரியான காரியங்களை, நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை, நம்ம தெரிந்து கொண்ட காரியத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னத்தில் உண்மையா இருக்கவங்களை பெரிய பெரிய காரியங்களுக்கு ஆண்டவர் எஜமானனை மாற்றுவேன்னு சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Can I call upon my wife? Hallelujah. Libra mahantara shakaraba hantalabu refrokosa bara hantalaba shakaraba. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Yes, thank you brother. Thank you sister. Yes, hallelujah. Libra mahantalabu shekerebe henterebe. Thank you Holy Spirit. Thank you Lord. எல்லாரோட நீங்க பேசி இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில பாவம் இல்லாம இருக்கலாம், எங்க வாழ்க்கையில பின்மாற்றம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை எங்க வாழ்க்கையில கர்த்தாவே ஹல்லேலூயா அநேக விரோதமான காரியங்கள் எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரியத்துல சில நேரத்துல தடை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம், சில சூழ்நிலைகள் மாறாமலே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஒருவேளை நாங்க கேட்ட இந்த சத்தியம் அதற்கு ஒரு வேளை ஆண்டவரே பதிலா இருக்குமேனால் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. நாங்கள் எந்த ஊழியக்காரர்களை பத்தியாவது, எந்த வரங்களை குறித்தாவது நாங்கள் தவறாய் பேசியிருப்போமேனால், இல்லை தவறாய் எண்ணிக்கொண்டிருப்போமேனால், இல்லை தவறாக கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் எதிர்வினையாய் சில காரியங்களை செய்திருப்போமேனால் அந்த காரியங்கள் மாற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. பெரிய மாற்றம். ரேக்லா ஹந்தலா ஷிகிரியா தரபா ஹந்தலபா. ஓ, வரங்களை குறித்த ஒரு கர்த்தாவே ஒரு விழிப்புணர்வு, வரங்களை குறித்த கர்த்தாவே ஹல்லேலூயா ஒரு தாகம் எங்கள் மத்தியில கிரியை செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. லீப்ரா மஹந்தலா ஷேகேரேபே. Thank you Holy Spirit. Hallelujah. Libra mama mama mama. Oh yes. Hallelujah. Oh yes. Libra mama நாங்களே தடையாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா பேசுகிற வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் வைத்து அதை செய்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. Thank you Father. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு ஒரு just few seconds. Can I just request you to close your eyes? எங்க இருக்கோமோ அதே இடத்துல கண்களை மூடி. Hallelujah. இயேசுப்பா நீங்க எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. Yes Lord. Hallelujah. Thank you Lord. இன்னைக்கு எங்களோட இருதயத்தோடு நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க ராஜா. Hallelujah. 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 Thank you Lord. அப்பா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாரையாவது குறித்து தேவையில்லாத சிந்தனைகளோடு தேவையில்லாத பேச்சுக்களை நாங்கள் பேசியிருப்போமே, ஆனால் எங்களுக்கு மேலே நீங்க போட்டிருக்க அந்த ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்காகவும் நன்றி தகப்பனே. Yes Lord. லார்ட் யாரும் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் நீர் வைத்திருக்கிறீர் ராஜா, நீர் அவர்களை அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு உகந்த கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக தாழ்மையோடு உம்முடைய
பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. Lord, that we will raise up a generation which will humble themselves, oh Father. மேட்டுமையோடு இல்லாதபடி ஆண்டவரே, ஹalleluya, கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நடத்த, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ராஜா. ஹalleluya. Thank you Father. எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.